மாண்பிற்கினிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு, உங்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு நட்பு ரீதியானது. உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஒரு பகிர்தல், தென்னிந்திய நடிகர் சங்கம் என்கின்ற மிகப்பெரிய அமைப்பு, அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள், அதனுடைய நோக்கங்கள், எங்களை பற்றிய விமர்சனம், உங்களை பற்றிய கருத்துக்கள் அனைத்தும் ஒரு நட்பு ரீதியாக இந்த இடத்தில் நமக்குள்ளே ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த பத்திரிகை தொடர்பாளர் நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள் மற்றும் செயற்குழு நண்பர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள், கட்டிடக்குழு நண்பர்கள், கட்டிடக்குழு கண்காணிப்பாளர்கள் ஆகிய எங்களுடைய உறுப்பினர்கள் சார்பாக உங்களை வருக வருக என முதலில் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு இருக்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். நாங்கள் பொறுப்புக்கு வந்தது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி, தேர்தல் முடிந்து மறுநாள். மிக சரியாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாதங்களை நாங்கள் கடந்திருக்கிறோம். 180 நாட்கள். இந்த 180 நாட்களையும் மிக சரியாக திட்டமிட்டு ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு நிர்வாகம் எப்படி செயல்பட வேண்டும், எங்களுக்குள் ஒரு பயிற்சி, அப்படித்தான் நாங்கள் இதை எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நிர்வாகம் என்பது ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு தெருவிலே, அந்த தெருவுக்காக ஒரு காலனியிலே இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர்கள் இருந்தால் அங்கு என்ன செயல்படுமோ அதே போல ஒரு நாடு, ஒரு பாராளுமன்றம், உலகம் எந்த இடத்தில் விரிவட்டு போனாலும் அதில் இதே செயல்பாடுகள் தான் அங்கேயும் பொருந்தும். அதனுடைய நோக்கத்தில் தான் பள்ளிகள், கல்லூரிகளில் கூட மாணவர்கள் தேர்ச்சி என்பது ஓட்டெடுப்பு நடத்தி அந்த மாணவர்களுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்து சமூகத்தில் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சியாகத்தான் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அது பயிற்றுவிக்கப்படுகிறது. அதுபோல நாங்கள் ஒரு நடிகர்கள் எங்களுடைய சங்கத்தில் எங்களுடைய எண்ணங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும், எங்களுக்குள் இருக்கக்கூடிய செயல்களை நல்ல விதமான எங்களுடைய நம்பிக்கைகளை எப்படி அடுத்த உறுப்பினர்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சி களமாகத்தான் இந்த பொறுப்பிற்கு வந்த காலகட்டத்திலே நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அது எங்களுடைய மனசாட்சிக்கும் நேர்மைக்கும் உட்பட்டு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அதை முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கு நிற்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பவுமே யூ பின் வாட்சிங் த என்டையர் நடிகர் சங்கம் அக்டோபர் 18th எலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க. I just want to thank the media for their support always. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நல்ல பாதையில் போயிட்டுருக்கு. கட்டிடம் அப்படின்ற வெறும் வார்த்தையாக இல்லாமல் இப்போ சேலில் இறங்கியிருக்கோம். அக்டோபர் 18th நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை குறுகிய காலத்தில் செய்கிறதுக்கான அந்த லட்சியத்தை நிறைவேற்றின அத்தனை ஈசி மெம்பர்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும், இன்ஃபேக்ட் நான் எத்தனை தடவை சொன்னாலும் அது ரெப்படிஷனாக இருக்கும். பட் ஐட் லவ் டு தேங்க் கார்த்தி ஃபார் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். கார்த்தியோட உழைப்பு, ரமணாவோட உழைப்பு, அத்தனை ஈசி மெம்பர்ஸோட உழைப்பு, இது ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமாக அமைஞ்சுது. கடன் அடைச்சிட்டோம். கடன் அடைச்சி இப்போ அடுத்தது பில்டிங்கான வேலைகள் தொடங்கியிருக்கோம். ஸோ வி ஆர் ஆல் ஆன் த ரைட் ட்ராக்.
நல்லபடியாக போயிட்டுருக்கு. We just wanted to thank the media before we start our first stage of construction, the building. இது கூடிய சீக்கிரம் வந்து exactly I think in 2 years we will have this kind of a press meet in our own building. So of course we are all going to speak at length regarding any questions raised, but இந்த நடிகர் சங்கம் நட்சத்திர கிரிக்கெட் நடத்தும் போது நிறைய சர்ச்சைகள், நிறைய விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டேன், நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் காட்டியிருக்காங்க. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரே குறிக்கோள், அதை பற்றி எந்த சர்ச்சையும் நாங்கள் வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் தான் விட்டுட்டோம். ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் இல்லை, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பண்ணல. ஒட்டுமொத்த நடிகர் சங்கம், நாடக நடிகர்கள், மூத்த நடிகர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் உயர்த்தணுன்ற ஒரே அடிப்படையில் நாங்கள்லாம், அதாவது நாயா பேயா உழைச்சாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த பசங்கள்லாம் சேர்ந்து நாயா பேயா உழைச்சாங்க இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ் ஆகுறதுக்கு. அன்றைக்கி அந்த வெயிலில் 12 மணி நேரம் எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நாங்களாக போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகி வேறு வழி இல்லை, இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும், இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளில வந்து வெயிலில் நின்று எல்லாரும், என்னை பற்றி நான் சொல்ல மாட்டேன், பசங்க எல்லாரும் வந்து, அந்த பசங்களும் பொண்ணுங்களும் ஆல் யங்ஸ்டர்ஸ் வந்து நின்று அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் ஹார்ட் ஒர்க். ஸோ we are going ahead with the same mindset. இந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சாலும் அதே மைண்ட் செட் தான். நான் உங்களுக்கு அந்த உறுதி கொடுக்குறேன். ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்காங்க, கருணா சிங் இல்லை, நாங்கள் we will always be in the same mindset. தூங்கி திடீர்னு எழுப்புனா கூட எதுக்காக நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டால் ஒரே பதில் தான், இது வந்து just to bring அந்த about unity within artist. அதுக்காக தான், அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். நீங்கள் வந்து நான் சப்போர்ட்டுன்னு சொல்லும்போது இட் ஹஸ் பின் ஃபினாமினல் ஃப்ரம் October 18th. உங்களுக்கும் தெரியும் நல்ல விஷயத்துக்காக தான் நாங்களும் போராடுறோன்னு. ஸோ ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ ஆல். வி வில் மீட் அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் வி வில் மீட். காட் பிளெஸ் யூ, தேங்க்யூ. விஷால் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கில் தான் எல்லோரும் உள்ளே வந்தோம். நடிகர் சங்கம்ங்கிறது ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக நடிகர் சங்கம் தேவையே இல்லை, அவங்க பிரச்சனைகளை அவங்களே தீர்த்துக்க முடியும். ஆனால் நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது நடிகர் சங்கம் எதுக்காக ஆரம்பித்தாங்க, பெரியவங்களாம் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தா, அப்போ ரொம்ப வசதியாக இருந்தவங்க, ரொம்ப வசதியாக சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க தான் சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு நடிகனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு சம்பளம் கிடைக்கும், அடுத்த வாரம் வேலை இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலைமை தன்னை சார்ந்த அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும், அவங்கள பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நடிகர் சங்கமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வசதியானவங்க வெறும் டொனேஷனில் மட்டுமே தான் அந்த சங்கம் நடந்துட்டு இருந்திருக்கு. இவ்வளோ வருஷமாக நடந்த இந்த சங்கத்தில் நாங்கள் உள்ளே வரும்போது சரி படித்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் உள்ளே வந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதி பில்டிங்கை ஃபஸ்ட்டு மீட்டுறோன்னு சொன்னோம், பில்டிங்கை மீட்டுட்டோம். அதுக்கு ஒரு 2 கோடி ரூபா கடன் இமீடியட்டாக ஐசிரி சார் வாங்கி கொடுத்துருந்தாரு. அது இமீடியட்டாக அடைக்கணுங்கிறது எங்களுடைய ஃபஸ்ட்டு குறிக்கோள். ஏன்னா அது வட்டி போட்டுகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இமீடியட்டாக நாங்கள் பிளான் பண்ணது ஸ்டார் கிரிக்கெட்டுங்கிற ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டு வெறும் அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் மட்டுமே இல்லை, உறவைகளை புதுப்பிக்கணுங்கிறது தான். அந்த சன் டிவியில் போய் நாங்கள் பேசி அந்த ஈவெண்ட்டை நாங்களுக்கு கிடைச்சும்போது நாங்கள் 18 மணி நேரம் கண்டென்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த 18 மணி நேரம் கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு பெரியவங்களை வச்சு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் சரோஜதேவி அம்மா வந்து லண்டன் போக வேண்டியவங்க டிக்கெட் கேன்சல் பண்ணிவிட்டு நடிகர் சங்கத்துக்காக நான் வர்றேன்னு வந்தாங்க. டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணி வந்தாங்க. வாணிஸ்ரீ அம்மா நெல்லூர்லேருந்து 4 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி வந்தாங்க. விஜயகுமாரி அம்மா வெளியே போகாதவங்க வந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா நடிகர் சங்கம். நம்ம கூட நடித்தவங்க நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு பென்ஷன் தரணும், மெடிக்கல் தரணும், அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு தரணும். நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு டிவி ப்ரோக்ராமில் அந்த வயசில் வந்து 6 மணி நேரம் உட்காந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு முதல்ல என்னோட பெரிய வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அவங்க எல்லாரும் நாங்கள் கூப்பிட்டப்போ உடனே வந்து ஒரு பிரமாதமான நிகழ்ச்சி வடிவேலு சார் வந்து கலக்கி பண்ணி கொடுத்தாரு. டிவியில் பார்த்தவங்கலாம் வந்து காஞ்சனம்மாலாம் பார்த்து இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி ஒரு சங்கமமாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபண்ட் டொனேஷனுங்கிறத விட எல்லாரையும் ஒன்று சேர்த்தவங்கிற சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் அதே மாதிரி எல்லாருமே பங்கு பெற்றாங்க. முக்கியமாக அந்த கிரிக்கெட் இவெண்ட் டிவி நியூஸில் சொல்கிறாங்க, மத்தியானத்துக்கு மேலே வெயிலில் போகாதீங்க, ஹீட் வேவ் 4 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் பிளேயர்ஸ், அத்தனை பேரும் சீனியர்ஸ், அத்தனை பேரும் வெளியூர்லேருந்து நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் அத்தனை பேரும் அந்த ஹீட் பற்றி கவலைப்படாமல் நடிகர் சங்கத்துக்காக நாங்கள் வர்றோம் அப்படின்னு வந்தாங்க. கமல் சார் ஒரு வார்த்தை கேட்டார், என்னடே பசங்களா நீங்கள்லாம் ஷூட்டிங்கில் கூட இந்தளவுக்கு கஷ்டப்படுவீங்களாடான்னு கேட்டார். ஏன்னா ஒரு ஷாட் முடிச்சு அடுத்த தடவை கொடையில் நிற்கலாம், ஆனால் எங்கள் கிரிக்கெட் மேட்ச்சில் நிற்க முடியாது. அத்தனை பேரும் 12 மணி நேரம் வெயிலில் சுற்றி ஓடி வேலை செஞ்சாங்க. யாருக்காக? அவங்க வீட்டுக்காக இல்லை. அவங்க வீட்டுக்கு ஒரு 10 பைசா அதில் பிரயோஜனம் கிடையாது. அவங்கெல்லாம் இன்னுமே எல்லா பசங்களுமே வந்து ஸ்டார்ஸாக இருக்காங்களான்னா இல்லை, இன்னும் அவங்களும் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க கெரியரில். ஆனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம பண்ணுற முயற்சி நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் மேம்படுத்தும், ஏதோ ஒரு வகையில் ஈஸியாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அத்தனை பேரும் வந்து உழைச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். இதில் வந்து நாங்கள் எங்களுக்காக அவங்க பண்ணல, அவங்க பண்ணது இந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து அதை இழுத்துட்டு போகிறதுக்காக முயற்சியாக சின்ன வேலையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான். இதில் நாங்கள் முன்னாடி நின்று செய்கிறோங்கிறதே கிடையாது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோங்கிறது தான். ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைச்சி இதை ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்கி 4 நாள் முன்னாடி இந்த 2 கோடி ரூபா கடன் அடைச்சாச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து ஐசரி சார் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ கடன் அடைச்சாச்சு. இப்போ எங்களுக்கு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுற காசு இருக்குது, இப்போ நான் பென்ஷன் கொடுக்குறேன், என்கிட்ட காசு இருக்குது. ஸோ எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் இதை சாதித்து காமிச்சிருக்கோம், குடும்பமாக சாதித்து காமிச்சிருக்கோம், ஒரு பெரிய திரை குடும்பமாக சாதித்து காமிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும், மீடியாவிலேருந்து, கவர்மெண்ட்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, எலெக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருக்கும், ஆண்டவனுக்கு, எங்கள் முன்னோர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட் எந்த ஒரு சின்ன கீறல் இல்லாமல், ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லாமல் அழகாக நடந்து முடிஞ்சுதுன்னா அது பிளெஸிங் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 6 மாத காலகட்டத்தில் நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி போகுதுன்னா நிச்சயமாக ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடக்காது. ஸோ நன்றி. உங்கள் கேள்விகளுக்கு காத்துட்ருக்கோம். தேங்க்யூ.